அது அந்த வசனம் நம்மால் கேட்க முடியாமல் போய்விடுமோ, அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு அதை விட்டு விலகினால், தூரமாகினால் நம்முடைய இறைச்சம் குறைந்து விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அந்த குர்ஆனை விளங்கி அவர்கள் அதனுடைய சுவை உணர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, அதனால்தான் அவர்களுக்கு இந்த ஒரு சிறப்பை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அவ்வளவு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த தோழர்கள் உயைனா இப்னு ஹிஸன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்கிறார், ஹுதைஃபா இப்னு பத்ர் அவர்கள், இப்னு கைஸ், ஹுர்ரு இப்னு கைஸ் அவருடைய புதல்வர், சகோதரருடைய புதல்வர் ஹுர்ரு இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரருடைய வீட்டில் தங்குகிறார். அவரிடம் கேட்கின்றார், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு, ஏனென்றால் ஹுர்ரு இப்னு உயைனா இப்னு ஹிஸன் இப்னு ஹுதைஃபா இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க, ஹுர்ரு இப்னு கைஸ்ட்ட கேட்குறாங்க. ஏனென்று சொன்னால் ஹுர்ரு இப்னு கைஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில அவருடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர். அதனால என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசி அவரை சந்திப்பதற்கு அனுமதி வாங்கிட்டார். உனக்கு தான் நல்ல ஒரு இது உள்ளதே, அங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பு உள்ளதே, அதனால் எனக்கு அனுமதி கொடு, பேசுவதற்கு அனுமதி வாங்கி கொடு என்று கேட்கின்றார். அப்ப அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போறாங்க. இப்போ சந்திக்க போகும்போது, நீங்கள் நியாயமாக மக்களிடம் நடந்து கொள்வதில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, யாரு அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி கொடுத்தாச்சு. போய் பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் மக்களிடம் நியாயமாக நடந்து கொள்வதில்லை, நியாயமாக தீர்ப்பளிப்பதில்லை. உமர் ரலியல்லாஹு அப்படிப்பட்டவர்களா? நியாயமாக தீர்ப்புக்கு பெயர் போனவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், நியாயமாக நடந்து கொள்வதில் செயல்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு கோபம் வந்து விடு. கோபம் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, எழுந்து அடிக்க போறாங்க. இப்போ ஹுர்ரு இப்னு கைஸ் சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனம், அவர் சொல்லலாம், உமர் ரலியல்லாஹு அடித்து விடாதீர்கள், என்னுடைய சகோதரர், என் சகோதரருடைய மகன், ஏதாவது தன்னுடைய சொந்தக்காரர், அதனால அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். அவர் கோபக்காரர் தான், ஆனா குர்ஆன் வசனம் சொன்னா கட்டுப்படுவார். ஹுர்ரு இப்னு கைஸ் எப்படி, உமர் ரலியல்லாஹு அவருடைய இயற்கை எப்படி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சபையில் குர்ஆனையும் ஹதீஸையும் யார் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றாரோ அவரைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சபையில் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய சபைகளை எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம், யார் நல்ல வீணான பேச்சு பேசுறான், யார் பேசினா நேரம் போகுது, பொழுது போகுது, இவங்களை வச்சா நேரம் போகும்ல, அந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டோம்னா இன்னைக்கு இரவு ஃபுல்லா கழிச்சிடலாம் என்று நாம வைப்போம். ஆனால் அவர் அப்படி வைக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சபையில் குர்ஆனை நன்கு அறிந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களைத்தான் அவருடைய சபையில் அமர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஹுர்ரு இப்னு கைஸ் சொல்லுகின்றார், ஹுதில் அஃப்வ, நீங்கள் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் சொல்கின்றார். ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன், நீங்கள் இந்த முட்டாள்கள் மாதிரி யாராவது நடந்து கொண்டால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் மன்னிக்கும் போக்கை கடைபிடிங்கள். ஹுதில் அஃப்வ, மன்னிக்கும் போக்கை கடைபிடிங்கள் என்ற வசனத்தை சொல்லுகின்றார். அப்ப இந்த வசனம் கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், வஅமுர் பில் உர்ஃபி, நன்மையை ஏவுவீராக, வஅரில் அனில் ஜாஹிலீன், ஜாஹிலீன்கள் முட்டாள்களை நீங்கள் புறக்கணிப்பீராக என்ற வசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது உடனே கட்டுப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டு அடிக்க போனாங்க. ஒரு குர்ஆன் வசனம் அவருடைய உள்ளத்தை, ரமதான் மாதத்துல மட்டும் நான் நோன்பு வச்சிருக்கேன் அதனால நான் நோன்பு வச்சிருக்கேன்னு பாக்குறேன். நம்ம என்ன எப்படி சொல்லுவோம், நம்ம இப்படிதான் சொல்லுவோம், அவங்க நோன்பு வச்சிருக்கேன்லாம் இல்லை, நோன்பு வச்சாலும் இந்த குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்படுவாங்க, நோன்பு வைக்காட்டாலும் குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்படுவாங்க. அதான் சொல்றாங்க, நோன்பு வச்சதுனால நான் கட்டுப்பட்டேன் அப்படிலாம் இல்லை, குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள். அப்போ அந்த குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டவர் சொன்னார்கள், இந்த குர்ஆன் வசனம் ஓதப்பட்ட உடனே இவர் அறிவினர்களில் ஒருவர் ஆவார் என்று ஹுர்ரு இப்னு கைஸ் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டிய போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனத்தை என்ன செய்யல, மீறி நடக்கல.
பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இறைவேதத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்மால ஹதீஸ் நூல்கள்ல புகாரில நம்மால பார்க்க முடிகின்றது. அதனால இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய